திமுக தலைவர் ஸ்டாலின் ஆண்டிப்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லாத மோடிக்கு நடிகர்களை மட்டும் சந்திக்க நேரம் இருந்ததா குற்றம் சாட்டியிருந்தார். அவ்வாறு பேசும்போது கேவலம் நடிகைகளை சந்தித்து பேசினார் அப்படின்ற கருத்து மீண்டும் நடிகைகளை இழிவுபடுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் போராடினது போதாது என்று டெல்லிக்கு சென்றார்கள். டெல்லியில போய் 100 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆக அழைத்து பேசுங்கள் என்று கடைசியாக கோரிக்கை வச்சாங்க. பிரதமர் அழைத்து பேசினாரா? அழைத்து பேசினார். யார? பெரும் பெரும் பணக்காரர்கள் அழைத்து பேசினார், தொழிலதிபர்கள் அழைத்து பேசினார். அது மட்டுமல்ல, சினிமா நட்சத்திரங்களை அழைத்து பேசினார், நடிகர்களை அழைத்து பேசினார், கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார், கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார், கேவலம் 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 நடிகைகளையும் அழைத்து பேசினார். சமீபத்தில் நயன்தாராவுக்கு எதிரான ராதா ரவியோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.